ரவை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் தண்ணி, 1 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சம் உப்பு. கொதி வரும்பொழுது 1 டம்ளர் ரவை போட்டு நல்லா கிளறிடுங்க. உப்புமா மாதிரி கிண்டிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்படியே இருக்கட்டும். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிடுவோம், நல்லா துருவிடுவோம். துருவினதை தண்ணியில் போட்டு அந்த ஸ்டார்ச் போக நல்லா வாஷ் பண்ணணும். 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெந்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு வாஷ் பண்ணின உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், உருளைக்கிழங்குக்கு வேணுங்கிற உப்பு போட்டு நல்லா கலந்து உருட்டிட்டு வடையாக தட்டி எண்ணெயை சூடு பண்ணி பொரிச்சு எடுத்தீங்கன்னாக்கா சூப்பர் கிறிஸ்பி வடை ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனையே சாப்பிடலாம். இதுக்கு சாஸ் மட்டும் போதும். சட்னி கூட நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணுனாலும் பரிமாறலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வடை வேணுங்கும் போது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.